வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். ஒரு ஏரியாவுக்கு ஒரு தலைவன் வேணும், ஒரு நல்ல மனிதர் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க மக்கள். ஏன்னா அங்கே நடக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு. உண்மையிலே சொல்கிறப்பா, ஒரு ஃபோன் போட்டால் உடனே அதுக்கு பதில் சொல்லி ரமணி மாதவன் கவுன்சிலர் அருமையாக எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் மாதிரி எங்கள் ஏரியா கவுன்சிலர். அவங்கள நம்ம பாராட்டணும். ஏன் அப்படின்னா, நல்லது செய்கிறவங்கள பாராட்டினா தானே அடுத்து நிறைய நல்லது நடக்கும். இன்னொரு விஷயம், ஒரு நல்லது செய்கிறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க இங்கே இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும். அந்த விஷயத்தில் நான் உறுதியாக இருக்கப்பா ரமணி மாதவன் அவர்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, வீரமங்கை வலசை பிரியா அவங்க வீடியோ நான் நிறைய போட்டிருக்கேன். ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா ஆளுகளை நம்புறதை விட இவங்களுக்கு செய்ய நிறைய பேர் உதவிக்கு வருவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நானே போய் வாங்கிட்டு வரேன், ஏன்னா நல்லதாக பார்த்து வாங்கணும், வரவங்களுக்கு கொடுக்கும்போது அது நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த பொருள் வாங்கினாலும் பார்த்து பார்த்து வாங்குவாங்க. அப்படி என்னென்னா நாங்கள் வாங்கணும்னு பாருங்கள். ஒரு மாலை 2500 ரூபாயிலிருந்து 15,000 வரைக்கும். அது என்ன மாலை வாங்க பார்ப்போம். என்னுடைய ஆதரவாளர்களுக்கு போட்டுறேன். அப்படியா? ஆமாம். கோயம்பேடுக்கு தான் வந்தோம். வந்த உடனே விநாயகர் பெருமானை கும்பிட்டுட்டு அப்படியே எங்கள் வேலையை, அதாவது நாங்கள் என்ன வாங்க வந்தோமோ அதுக்காக வந்துட்டோம். அப்படியே வாங்க கோயம்பேடை சுற்றி பார்க்கலாம். அதோட அவ்வளோதான். பாருங்க, 220 ரூபா. ஒரு 4 மாலை 5 மாலை. அது வேறு இந்த கலர் எடுங்க. இது ஒன்று வேறு கலர் இல்லையா? இதாக இருக்கா? இது ஒன்று நல்லா இருக்குது. எனக்கு இது ரொம்ப வச்சுருக்கேன். நல்லா இருக்குல்ல? மிக்சிங் கலர். அது ஒன்று கூட ஒயிட்டு ஒன்று கூட பிங்க் ஒன்று வாங்கி எவ்வளோ வந்துப்பா தம்பி? இது எவ்வளோ? வெற்றி வேறு மாலை தானே? 3100 ரூபா. நமக்கு தான் வெற்றி வேறு வந்து ஒருத்தருக்கு சாக்லேட் மாலை போடுறாங்க. இல்லை, கொஞ்சம் காவட்டாக இருந்தால் 2-3 நாளைக்கு வச்சு கும்பிடலாம் சாமிக்கு. அதுக்காக நான் உண்மையிலேயே நம்பலப்பா, ஏமாத்துறாங்க அப்படின்னு நினச்சேன். அதாவது சாக்லேட் மாதிரி கட்டுறாங்க போலன்னு. ஆனால் உண்மையான சாக்லேட்டை வச்சு தாம்மா கட்டுறோம். அவங்க கேட்குற உயரத்தை பொறுத்து, தடிமனை பொறுத்து ரேட்டு ஏறும். ஆனால் ஆரம்ப ரேட்டு 2500 ரூபாயிலிருந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. வாங்க அப்படியே பார்ப்போம். நம்ம கடை எங்கே இருக்குது? நம்பரு FD 63. ஒருத்தர் சொல்லுங்கள்.
இந்த ஓனர் நீங்களே சொல்லுங்கள். FD 63. ஓகேப்பா. எல்லாம் பெரிய கடைக்கு எல்லாம் வாங்குவாங்கதான். உங்களோட இது யார் வாங்குவா? அது நினைச்சு நல்லதாக உண்மையிலே அதுக்காக தான் இங்கே வர்றாங்க. பார்த்துட்டு நூறு பீஸ் பின்னாடி வைங்க விற்கிது. ஒரே ஆள் தான் இருக்காங்களா? பொம்மை வேணும். இன்னும் நோட்டு புக்கு கொடுக்க போகிறோமா நான் பசங்க மட்டும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. மேம் இந்த நல்லபடியாக பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் எங்களுடைய நிகழ்ச்சியெல்லாம் நான் போட்டிருக்கேன். யாருக்காக இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு விஷயம், ரமணி மாதவன் ஐயா வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, மேடம் வந்திருக்காங்க. எப்போ ஃபோன் போட்டாலும் எந்த பிரச்சனைனாலும் உடனே ஃபோன் எடுத்து பேசி அந்த இடத்துக்கு வந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுல உண்மையிலே சூப்பர்ப்பா. நான் 2-3 தடவை எங்கள் பிளாட்டுக்காக பார்க்க போனேன். எத்தனை ஃபோன் வந்தாலும் சலிக்காமல் இது என் கடமை அப்படின்னு சொல்லி அருமையாக பதில் சொல்லி உடனே தீர்வுக்கான வேலைகளை பார்க்குறாரு. அதுதானப்பா வேணும் இன்றைக்கி மக்களுக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப இவங்களை நாங்கள் எல்லாருமே பாராட்டுறோம். இந்த பூஜையெல்லாம் யாருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன். இதோ இவருக்காகத்தான். சரிங்களா? இவரை முதல்ல வணங்கிட்டு தானப்பா நம்ம எந்த நல்ல காரியமும் செய்யணும். அதனால் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் நல்லபடியாக நிகழ்ச்சியை முடிச்சுட்டு பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இன்றைக்கி சிறப்பாக ரமணி மாதவன் அம்மா அவங்க வந்து பிரசாதம் கொடுத்தது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.